ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரோஸ் பராமரிப்பு வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இலைக்கு இலை வந்து ரோசா செடிகளில் வந்து நிறைய தளிர்கள் எப்படி வந்து வர வைக்கிறதுன்னு பற்றி பார்ப்போம். இது நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பாட்லேயும் க்ரோ பேக்லேயும் பார்த்தீங்கன்னா 3 விதமான செடிகள் இருக்குது. கனகாமரம் ப்ளஸ் வந்து 7 டேஸ் ரோஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி கூட வச்சேன். அதுவும் நல்லா வந்து தளிர் பிடிச்சு எழுந்த ஆரம்பிச்சிச்சு. அது வந்தா வருது, இல்லன்னா வராதுன்ற ஒரு நிலைமையில தான் இருந்துச்சு. அதுவுமே சூப்பரா தளிர் பிடிச்சிச்சு. இது குடுத்து பார்த்தீங்கன்னா, 1 வீக்ல எனக்கு தளிர்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த வாரமும் இதவே போட்டேன். இதனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு. செடிக்கு பாருங்க, நல்ல முக்குகள் இலைக்கு இலை பார்த்தீங்கன்னா, சூப்பரா தளிர்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 2வது நம்ம மண்ணுல போடும்போது, மண்ணு வந்து உதிரி உதிரியா, அதாவது மேல் மண்ணு பார்த்தீங்கன்னா, நல்லா ட்ரை ஆகாம நல்லாவே நார்மலா 2மே அந்த ஈரப்பதமும், அந்த ட்ரை கண்டிஷனும் இருக்கக்கூடிய அந்த நிலைமையில இருக்கு. நம்ம கையில வச்சு கிளறுனா கூட வந்து சூப்பரா உதிரி உதிரியா இருக்கு. இந்த புட்டு மாவு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அத மாரி இருக்கு. பாருங்க, கீழ இன்னொரு பிரான்ச் அதுலயும் வந்து நல்லா தளிர் பிடிச்சிருக்கு பாருங்க. வாரம் வாரம் இந்த உரத்த கண்டிப்பா உங்களுடைய செடிகளுக்கு நீங்க டீ தூள் வேஸ்ட் வந்து அத வந்து நல்லா தண்ணீல வடிகட்டிட்டு சர்க்கரை போட்டீங்கன்னா வடிகட்டணும். சர்க்கரை போடாம நீங்க ஃபில்டர் பண்ணிருவீங்கன்னா, அத மறுபடியும் நீங்க லைட்டா கொஞ்சம் காய வச்சு, இது மாரி எடுத்து செடிகளுக்கு போட்டு மண்ணு மூடி கிளறி விட்டுருங்க. அப்படியே போடாதீங்க. அப்பதான் அது மண்ணுல சீக்கிரமா வந்து அதனுடைய வேலைய காட்டும். நமக்கு வந்து நுண்ணுயிர் பெருக்கமும் அதிகமா இருக்கும். செடிகளுக்கு தேவையான எல்லா வித சத்துக்களும் இந்த ஒரு உரத்துல கிடைக்குது. வாரம் வாரம் ஒரு முறை நம்ம இந்த ஒரு உரத்த குடுத்துட்டு, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய லிக்விட் உரங்கள வந்து என்னாலும் நம்ம குடுத்துட்டே வரும்போது நம்மளுடைய செடி சூப்பரா ஆரோக்கியமா இருக்கும். டிப்ஸ் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.